எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு சுவையான தலைப்போடு உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. எப்பொழுதும் சொல்வதுதான் தமிழக அரசியல், தேசிய அரசியல், கலை யதார்த்தங்கள், அரசியல் தலைவர்கள் குறித்த செய்திகள் இவற்றையெல்லாம் தெரிந்து கொள்ள உறுதியாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேரம் மீன் போகாது. 2026 சட்டமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கூட்டணி வீழ்த்த முடியாத ஒரு பெரு சக்தியாக மாறி இருக்கிறது என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலிலே 40 இடங்களிலே 39 இடங்களிலே தமிழகத்திலே 39லுமே திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் மற்றும் பிற கட்சிகளுடைய கூட்டணி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய கட்சிகள் பெருவெற்றி அடைந்தன என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. குறிப்பாக எதிர்கட்சியாக வலம் வந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிட்டத்தட்ட வீழ்ந்து போய்விட்ட நிலையிலே ஆகிய நிலை எல்லோரும் பார்த்ததுதான். பல இடங்களில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது என்பது நாம் அறிந்ததே. பாஜகவோடு கூட்டணி வைத்தவரை ஓரளவுக்காவது தொகுதிகளை வெல்ல முடியும் நிலைமை அல்லது வாக்கு வங்கியை உயர்த்தி பிடிக்கும் நிலைமை இருந்தது போய் பல இடங்களிலே வாக்கு வங்கி பெரிய அளவிலே சரிந்தது மட்டுமல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கி இரட்டை இலை சின்னம் இருந்தும் கூட 20% அளவுக்கு தான் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக முன்னணி, அதாவது பாஜக, அன்புமணி ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள், டாக்டர் ராமதாஸுடைய பாட்டாளி மக்கள் கட்சி, பிற சிறிய கட்சிகள் இவையெல்லாம் சேர்ந்தே கூட 15% வாக்குகளை பெற்றிருக்கும் சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முன் மிக பெரும் சவாலாக இப்போது இருப்பது எப்படி 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளப் போகிறோம் என்பதுதான். அதே வேளையிலே நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு பேசியிருப்பது அதிமுகவுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், சீமான் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலே, சட்டமன்ற இடைத்தேர்தலிலே அதிமுக எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், நாம் தமிழர் அபிநயாவை வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. அந்த சூழ்நிலையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழருக்கு ஆதரவு கொடுப்பது ஒன்றுதான் வருங்காலங்களிலே திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு முதல் படியாக நாம் தமிழர் கட்சியினுடைய விக்கிரவாண்டி வேட்பாளர் அபிநயாவுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் அதிமுக என்று சீமான் பேசியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பல சந்தர்ப்பங்களிலே இதற்கு முன் நாம் தமிழர் கட்சியும் சீமானும் ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலே இருந்து அதிமுகவுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி பணி செய்திருக்கிறார்கள் என்றும் சொல்லியிருக்கிறார். இதே வேளையிலே இன்னொரு பெரிய ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி மற்றும் நடிகர் விஜயுடைய தமிழர் வெற்றி கட்சி டிவிகே, இந்த கட்சிகள் இணைந்த தேர்தலை எதிர்கொள்ளுமா என்ற ஒரு வினா எழுந்துள்ளது. பாஜகவுடன் கூட்டணி கிடையாது மீண்டும் என்று உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தாலும் கூட இப்போது இருக்கும் சூழ்நிலையிலே இந்த நாம் தமிழர் கட்சி, விஜயுடைய கட்சி மற்றும் அதிமுக ஒன்று சேர்ந்தால் பெரிய ஒரு சக்தியாக அவர்கள் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லுவது பலரும் இருக்கிறார்கள். குறிப்பாக விஜய் அப்படி முதல்வர் வேட்பாளர் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் என்ற ஒரு கண்டிஷனை ஏற்றுக்கொள்ளாதவரோடு கூட்டணி வைப்பாரா அதிமுக என்பது பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை அவர்கள் சர்வைவல், அதாவது அவருடைய கட்சியுடைய இருப்பு பெரிய கேள்விக்குறியாக மாறும் பட்சத்திலே அந்த கேள்விக்கு தேர்தலுக்கு பின் விடை பிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்பவர்கள் பலரும் இருக்கிறார்கள். அப்படியுள்ள சூழ்நிலையிலே முதல்வர் வேட்பாளர் யார் என்று அறிவிக்காமல் அந்த கூட்டணியுடைய பெரிய நோக்கம் திமுகவை வீழ்த்துவதுதான் என்ற ஒரு நோக்கத்தோடு அந்த கூட்டணி அமையுமா என்று பலரும் கேட்கிறார்கள். அதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கிறது தெரியவில்லை. குறிப்பாக சட்டமன்ற தேர்தலோ அல்லது நாடாளுமன்ற தேர்தலோ யார் பிரதமர் அல்லது யார் முதல்வர் என்று சொல்லாமல் அந்த தேர்தலை சந்திப்பது எப்பொழுதும் அந்த குறிப்பிட்ட கட்சிகளுக்கு பின்னடைவை தான் ஏற்படுத்தியிருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்தால் ஒரு முதல்வர் முகம் இன்றி எப்படி தேர்தலை சந்திக்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுகிறது. இன்னொரு மிக முக்கியமான கேள்வி, தமிழர் வெற்றி கட்சியுடைய நடிகர் விஜய்க்கு கூட முதல்வராகும் ஆசை இருக்கிறது என்று பலரும் சொல்லுகிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்திலே ஒருவேளை வெற்றிக்குரிய எண்ணிக்கையான சீட்டுகளை வென்றுவிட்டால், அவர் முதல்வராக விருப்பப்பட்டால் அதை எப்படி அதிமுக சமாளிக்கும்? எடப்பாடி பழனிசாமி தரப்பு மற்றும் சீமானுடைய தரப்பு அது ஏற்றுக்கொள்வார்களா என்பதையெல்லாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இனி ஒரு முக்கியமான விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிய வாக்கு வங்கி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 45% அளவுக்கு வரும். அவருடைய கூட்டணி, இப்போதைய கூட்டணி, அதாவது காங்கிரசுடைய கூட்டணி தொடரும் என்றால் கிட்டத்தட்ட 42-45% வரும். ஒருவேளை அதிமுக, விஜயுடைய கட்சி, நாம் தமிழர், சீமா இவர்கள் எல்லாம் சேர்ந்தால் 30% தாண்டுமா அந்த வாக்கு வங்கி, 35% தாங்குமா அந்த வாக்கு வங்கி அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது. இன்னொரு விஷயம், அப்படி ஒரு கூட்டணி அமையும் பட்சத்திலே தமிழக பாஜக என்ன நிலைமை எடுக்கும்? தமிழக பாஜக பாராளுமன்ற தேர்தலோட அதிக வாக்கு வங்கியை சட்டமன்ற தேர்தலில் பெறுமா போன்ற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்போது இருக்கும் சூழ்நிலையில் என்னதான் கூட்டணிகள் அமைத்தாலும் எந்த அளவிற்கு திமுகவை வீழ்த்த முடியும் அப்படிங்கிறதை
பொறுத்து தான் பார்க்க வேண்டும். களம் மெதுவாக மாறிக்கொண்டே இருக்கிறது. நாம் தமிழருடைய சீமானுடைய அந்த பேச்சு மிகவும் எதிர்பாராத ஒரு பேச்சாக இருந்தது. ஆனால் அதே வேளையிலே அந்த பேச்சு அதிமுகவை பொறுத்தவரை ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சியாக அவர்களுக்கு மாறி இருக்குது. விட்டுக் கொடுப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்தால் உறுதியாக களத்திலே பெரிய அளவில் அவர்கள் திமுகவை எதிர்கொண்டு வீழ்த்த முயலலாம் என்றுதான் நம்முடைய கருத்துக்கள் தெரிவிக்கின்றன. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்படி ஒரு கூட்டணி அமையுமா, யார் முதல்வராக வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. மீண்டும் வேறொரு சுவையான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.